இது உங்கள என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன். நான் எல்லா நாளுமே காலையில எந்திரிச்சு பூஜையில தான் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே சைவம், எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது. சோ படத்துல நாம எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறோம். பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் எப்பவுமே விரதம் தான். நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு ஏகாதசி. நான் நீர் கூட குடிக்காம உண்ணாம தான் இருப்பேன், உணவு உட்கொள்ளாம இருப்பேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் தெரியல. டெய்லியே நான் அப்படிதான். பட் ஹோம்ஒர்க்னு நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மனுக்கான இப்ப என்னோட சாதாரணமா நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுறேன் இல்லையா, அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமா அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது. அதுக்கு அப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க. சோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டி இருந்தது. டப்பிங்ல நான் அது எதுக்காக அப்படி நிதானமா பேச சொன்னாங்க அப்படிங்கறது டப்பிங்ல எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப ரசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்னு, தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில இலக்கண நடையில டயலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் அரிது. சோ அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், என்னதான் சொன்னாலும் நீங்க பேசினா என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. மெயினா என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கவர்ச்சி நடிகை கடவுள் படத்துல அம்மனா நடிகை தான் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த KR விஜயா அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்க தான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது யூடியூப்ல எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு, இப்ப செய்தியில நாம தான் அடிக்கடி இருக்கோம். அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன், இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு நீங்க அத அவர் வரலாம் கேட்டாரு என்ன இன்னைக்கு. சோ எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும். அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும்.